Hi students, welcome to Padidaa. So last video for 11th standard, so last exam chemistry, நம்ம ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் போன வருஷம் கொடுத்த கொஷின்ஸ் தான். ஸோ போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு 85 to 95 மார்க்ஸ் வந்தது. பட் ஸ்டில் இந்த வருஷம் அந்த கொஷின்ஸில் எதெல்லாம் அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்கோ அதுவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் வெப்சைட்டில் ஒன்றும் ஆட் பண்ணல. நம்ம நேற்று வந்து 2 மார்க்ஸ் பார்த்தோம். ஸோ அடிஷ்னல் 2 மார்க்ஸோடு சேர்த்து எல்லா 2 மார்க்ஸும் நம்ம நேற்று சாப்டர் வைஸ் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் வெப்சைட்டில் இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த இயர் வந்த அடிஷ்னல் கொஷின்ஸ் உங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, ரிவிஷன் எக்ஸாம், ஸோ இந்த இயர் வந்து உங்கள் கொஷின் பேப்பர்லேருந்து அடிஷ்னல் கொஷின்ஸும் சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்குறேன். போன வருஷம் கொடுத்த கொஷின் ப்ளஸ் இந்த இயர் வந்து அடிஷ்னலாக சில கொஷின்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் வெப்சைட்டில் ஆட் பண்ணல. அட் ப்ரெசென்ட் இப்போதைக்கு நீங்கள் வந்து வீடியோவில் இருக்க கொஷின்ஸே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் ஒன்றும் ஆட் பண்ணல. நான் வெப்சைட்டில் நான் போன வருஷம் கொடுத்த கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 மார்க்ஸ் அடிஷ்னல் கொஷின்ஸோடு சேர்த்து நேற்று வீடியோ போட்டாச்சு. அது பார்க்காதவங்க அது பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் பார்த்துடலாம். ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லா கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 85 மேக்ஸிமம் 95 மார்க்ஸ் வாங்குவீங்க. கம்பல்சரி கொஷின் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஸோ 85 to 95 மார்க்ஸ் வந்து கேரண்டீட். கொஷின் பேப்பர் டஃபாக இருந்தால் 85, நார்மலாக இருந்தால் 90 வாங்கிடுவீங்க. ஈஸியாக இருந்தால் 95. ஓகேவா? 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி டைம் ஆச்சு. மெயினாக உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. ஐயூபேக் நேம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் எழுதிடலாம். ஐயூபேக் நேம் வந்து எவ்வளோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் கண்டுபிடிங்க, ஃபங்க்ஷனல் குரூப்ல என்னன்னு பார்க்கணும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஆன்லைனில் ஏதாவது வீடியோஸ் இருந்தால் ஐயூபேக் நேம் எப்படி எழுதலாம் அதோட பேசிக்ஸ் போட்டு பாருங்க. அதை வச்சு ஈஸியாக தான் இருக்கும். அது ஐயூபேக் நேம் கேட்பாங்க, கம்ப்ளீட் த ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க, நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் கேட்பாங்க, ஏபிலாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது கம்பல்சரி வரும். நான் அது கொடுக்கல. அது இல்லாமல் மற்றது எல்லாமே இருக்கு. படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக மினிமம் 85 மேக்ஸிமம் 95. ஸோ சாப்டர் 1 3 மார்க்கு ஃபாஸ்ட்டாக போயிடலாம். லிமிட்டிங் ரியேஜென்ட் பேஜ் நம்பர் 17 இருக்கு. லெசன் 1 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எது அதிகமாக ரிப்பீட் பண்ணியிருக்காங்களோ அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியும் சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 19. டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரியாக்ஷன் பேஜ் 28. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் எல்லாத்தையும் படிச்சாதான் 85 to 95. Calculate the oxidation number of underlined element in the following species. இது இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுப்பாங்க. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். H இல்லை ஓட ஆக்சிடேஷன் நம்பர், ஃப்ளோரினோட ஆக்சிடேஷன் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். லெசன் 1ல நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆக்சிடேஷன் நம்பர்ஸ்குள்ள இதெல்லாம் இருக்கும், இந்த சம்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 2 3 மார்க்ஸ். கிவ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் Mn2+ and Cr3+. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 39. டி ப்ராக்லி ஈக்குவேஷன் பலவாட் ரிப்பீட் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 41. வாட் ஆர் குவாண்டம் நம்பர்ஸ்? வெரி இம்பார்ட்டன்ட், 44. பட் ஃபர்ஸ்ட் 2 வந்து வெரி இம்பார்ட்டன்ட், மல்டிபிள் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. டிஃபைன் ஆர்பிட்டால். வாட் ஆர் த n and l வேல்யூஸ் ஃபார் 3px and 4dx2. இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு. புக் பேக்ல 32nd கொஸ்டின். பட் 3px 4dx தான் கேட்பாங்கல்ல, புக் உள்ள இந்த எவால்வேட்ல இருக்கும், அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் இது புக் பேக்ல 32nd கொஸ்டின். இதே மாதிரி புக் உள்ளே இருக்கும், அதுவும் பார்த்துக்கணும். an atom of an element contains 35 electrons அப்படின்ற கொஸ்டின் புக் பேக்ல 41st கொஸ்டின். calculate the total number of angular nodes. இதுவும் இம்பார்ட்டன்ட், 2-3 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. பேஜ் நம்பர் 50. லெசன் 2ல எவால்வேட்ல இருக்கு. எவால்வேட்ல பேஜ் நம்பர் 50. டக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டா போயிடலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு உங்க எக்ஸாம். தேர்ட் சாப்டர் calculate the effective nuclear charge of K+ ions. தேர்ட் சாப்டர்ல effective nuclear charge வெரி இம்பார்ட்டன்ட். கைட்ல பார்த்துக்கோங்க. calculate the effective nuclear charge on 4s electron in scandium. புக் பேக்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. explain diagonal relationship. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பேஜ் நம்பர் 90. predict the position of the element in a periodic table satisfying the electronic configuration n-1 d2 ns2 where இதுவும் பார்த்தீங்கன்னா எவால்வேட்ல இருக்கு, பேஜ் நம்பர் 78ல. explain the periodic trend of ionization potential. very important, page number 40. chapter 4 explain the removal of temporary hardness of water by Clark's method. page number 109. write short note on ortho and para hydrogen. very very important. இந்த chapter 4ல how to convert ortho and para, write notes on ortho and para important. 102. how is tritium prepared. இதுவும் very important, half life period கண்டுபிடிக்கணும். lesson 4 104. what are the uses of hydrogen peroxide? பேஜ் நம்பர் 112. யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். உங்களுக்கு லெசன் 4லையும் லெசன் 5லையும் நிறைய யூசஸ் தான் கேட்பாங்க. ஈஸி லெசன். ஹெவி வாட்டர் பேஜ் 111. யூசஸ் ஆஃப் டியூட்டீரியம் புக் பேக்ல 36th கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் ஆஃப் டியூட்டீரியம் புக் பேக்ல 34th கொஸ்டின். நெக்ஸ்ட் சாப்டர் 5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஒய் இஸ் பெரிலியம் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அனமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம் அப்படின்னு கேட்பாங்க.
பேஜ் நம்பர் 139ல இருக்கு லெசன் 5ல. அதுக்கப்புறம் இந்த லெசன்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெக்னீசியம் 148, யூசஸ் ஆஃப் மெக்னீசியம் அதே 148ல பாருங்க, யூசஸ் ஆஃப் ரேடியம் 142, பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். அந்த மெக்னீசியம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, கால்சியம் மெக்னீசியம். அதே மாதிரி பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம். Give the systematic names for the following: milk of magnesia, dye, etc. Book back to 31st question. This is very very important question. Explain the structure of beryllium chloride. Page number 143. This is very important பார்த்தீங்கன்னா first question beryllium. அதுக்கப்புறம் வந்து biological importanceல வந்து very very important question. Chapter 6. Graham's law of diffusion. Diffusion based பண்ணி question confirm வரும். Very important. Page number 168. Ideal gas equation. Page number 165. Define inversion temperature, page number 175. Application of Dalton's law. So Dalton law is very important. It looks law of diffusion. Dalton law important. Page number 175. Dalton's application of Dalton's law. What is diffusion and diffusion? Guide பார்த்து படிச்சுக்கோங்க. Next 7th chapter. What is entropy? Page number 210. Relationship between CP/CV. Very very important. Page 201. What are state and path function? Very important. Page 190. Intensive and extensive property very important. Page 189. Kevin Planck statement. இது எல்லாம் கொஸ்டின் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. 210 Kevin Planck statement. Internal energy very important. நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. Internal energy. Page 191. Next application of bomb calorimeter 204. Derive relationship between enthalpy and internal energy. இது very very important question. இந்த கொஸ்டின் பல வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இது வந்து enthalpy and internal energyயும் கேட்பாங்க. இல்ல how will you measure delta U and delta H using calorimetry. ரெண்டு டைப்ல கேட்பாங்க. ஒன்னு enthalpy and internal energy, பட் அதுக்கு பதிலா delta U and delta H இப்படியும் கேட்பாங்க. லாஸ்டா பார்த்தா born haber cycle. புக் பேக்ல 43rd question. இது வந்து chapter 7. 8th chapter KPKC very very important. Page number 6ல volume 2. Derive a general expression for the equilibrium constant KP and KC. புக் பேக்ல 36th question. Very important question. ஓகேவா? What is the effect of added inert gas on the reaction of equilibrium at constant volume? Book back 8th question. So book back 36th, book back 8th. First one very very important. Second ரொம்ப important. Next 9th chapter colligative properties. Guide பாத்துங்க lesson 9ல colligative bookல இருக்கும். Colligative property very important அது. Next osmosis and osmotic pressure. Page number 55. Molality of a solution containing sum இது. Book backல 42. Next chapter 10 dipole moment, page 79. Fajan's rule very important, multiple times repeated. Page number 81. 3 point இருந்த போதும். What is called resonance? இதுவும் very important, multiple times repeated. Page 78. Bond length, bond order, bond length. இது எல்லாமே நிறைய வாட்டி repeat ஆயிருக்கு. Page 76. Bond order, bond length. What type of hybridization are possible in the following geometries அப்படின்னு சொல்லிட்டு lesson 10ல book backல 50th question. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10th சாப்டரோட 3 மார்க்ஸ், இதிலே 5 மார்க்கும் பார்த்துடலாம். ரைட் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பேஜ் நம்ம 122 124 இருக்க கொஸ்டின் பார்த்துக்கோ. ரைட் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்பாங்க. டிஸ்கஸ் சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா வரும். சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் பேஜ் 135. டிஸ்கிரைப் த ரியாக்ஷன் இன்வால்வ்ட் இன் த டிடெக்ஷன் ஆஃப் நைட்ரஜன். இந்த கொஸ்டினும் பல வாட்டி கேட்டிருக்காங்க. லசைக்னேஸ் மெத்தட் புக் பேக்ல 40th கொஸ்டின் பல வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. லசைக்னேஸ் மெத்தட். பொசிஷன் ஐசோமெரிசம். ஸோ சிஸ் டிரான்ஸ் ஐசோமெரிசம் அதே மாதிரி பொசிஷன் ஐசோமெரிசம் பேஸ் பண்ணி டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் பேஜ் நம்ம 132ல. Next 12th inductive effect, multiple times repeated question, page 166. Two types of inductive effect. Next state and explain Markovnikov's rule, very important, multiple times repeated, page 194. Using Huckel rule, you find out the compound benzene whether it is aromatic or non-aromatic. In the question multiple times repeated, page number 206. State the Huckel rule, but the second question very important. அதுக்கப்புறம் Huckel rule என்ன அப்படின்னு ஸ்டேட் பண்ணோம். பேஜ் நம்பர் 205. அதெல்லாம் புக் இன்டீரியர் கொஸ்டின். வாட் இஸ் பாலிமரைசேஷன் அண்ட் ஹவு polyethylene is prepared? இந்த கொஸ்டின் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டட், பேஜ் 199. வாட் happens when acetylene is passed through red hot tube? Page number 210. Draw the different conformations of N-butane. Page number 187 இருக்கு. பட் இதுல வெரி மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டட். ஃபர்ஸ்ட், செகண்ட், fourth question multiple times repeated.
14th lesson, SN1 SN2 mechanism multiple times repeated. How will you prepare ethylene glycol from ethylene? இது bookல check பண்ணி பாருங்க. 14th lessonல mention the uses of chloroform, uh, carbolamine reaction multiple times repeated, page number 248. Chloroform வந்து 238, Sandmeyer reaction 242, Schwartz reaction 231, uses of freons 249. இதுல most repeated பார்த்தீங்கன்னா SN1 SN2 reaction, கார்புலமன் ரியாக்ஷனும் ரெண்டு கொஸ்டின் வந்து பல வாட்டி ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரீயான்ஸும் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் 15th லெசன் ஈஸி லெசன் ஜென்ரலாக இருக்கும். பட் 15th லெசன் கொஸ்டின் நிறைய வருது. நீங்கள் 2 மார்க் 3 மார்க் 5 இதில் சில கொஸ்டின் 2 மார்க்லையும் கொடுத்துருந்தேன். அது பார்க்காதவங்களுக்கு அது இதுலேயே சேர்த்தும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். 15th லெசனில் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 மார்க் 3 மார்க் இல்லை 5 மார்க்கில் மோஸ்ட்டாக வராது. 2 மார்க் 3 மார்க் தான். ஸோ harmful effects of chemical water pollutants, page 271. What is considered to be Earth's protective umbrella? Why? Book back 21st question, air pollutants, page number 261. How will you control air pollution? Page 261. Global warming, page 263. Acid rain, very important. இதுல வந்து acid rain பல வாட்டி கேட்டிருக்காங்க. Page 264. What would happen if the greenhouse gases were totally missing in the Earth's atmosphere? Question number 19. So 15th lesson, easy lesson but important. 5 marks போயிடலாம், கடகன் 5 marks முடிச்சிடலாம். First lesson பார்த்தீங்கன்னா calculate the molar of the following compounds, very important. யூரியா, அசிட்டோனு, போரிக் ஆசிட், எத்தனால், சல்ஃபியூரிக் ஆசிட். இது 10th படிச்சது தான். ஒரு அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி அது எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு. ஹெச்னா 3 இருக்கு, ஹெச்சோட வேல்யூ 1. ஸோ 3 1s are 3. அந்த மாதிரி போரானு ஆக்சிஜன்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டல் ஆட் பண்ணி போடணும். ரொம்ப ஈஸி, 10th படிச்சது. நெக்ஸ்ட், வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டட்? இந்த லெசன்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின். கால்குலேட் தி எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆனால் இதே டைப்ல ஒரு 3-4 கொஸ்டின் உங்கள் புக்கில் இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ஒரே டைப் தான், எல்லாமே ஈஸி. இதுலேருந்து டெஃபினட்டாக ஒரு 5 மார்க் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ். வெரி இம்பார்ட்டன்ட் எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. இது வந்து கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ், ஒன்று எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வினிகர் சம் இம்பார்ட்டன்ட். இதே டைப்ல உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும், அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட், போன வருஷத்துக்கு முன் வருஷம் வந்து பேலன்ஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க 5 மார்க்ல. அப்போ இந்த வருஷம் வரதுக்கு நிறைய சான்சஸ் அதிகம். நான் இங்கே ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் உங்க புக்ல பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். 5மே போடுங்க. 5மே வந்து கஷ்டப்பட்டு மக்கப் பண்ணணும் அவசியம். அந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படிதான் சொல்லி அனுப்புவேன். ஷார்ட் கட் மாதிரி வெறும் இப்போ இந்த ஈக்குவேஷனா இதோட வேல்யூஸ் மட்டும் நெக்ஸ்ட் இதுல ஒரு 5 ரோல வந்து அதோட வேல்யூஸ் மட்டும் மக்கப் பண்ணிப்பாங்க. அது போய் அப்படியே எழுதி விட்டு வர வேண்டியதுதான். பட் இதுவே நீங்க வந்து நிச்சயமாவே ஆக்சிடேஷன் நம்பர்லாம் கால்குலேட் பண்ணி போடணும்னா ஒரு கொஸ்டின் 15 மினிட்ஸ் ஆகும். டைம் பத்தாது நமக்கு. ஓகேவா? ஸோ இது ஷார்ட்கட் மெத்தட் வச்சுக்கலாம். 5 இருக்கும், அந்த 5க்கு நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட் வேர்ட் மாதிரி, ஃபோன் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். போன வருஷத்துக்கு முன் வருஷம் வந்து ஈஸியாக 5 மார்க் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட், அதே மாதிரி நான் இங்க சொன்ன பாருங்க 4th கொஸ்டின் சொன்னல எம்பிரிக்கல் மாலிகுலர் ஃபார்முலா. அதே மாதிரி இன்னொன்று இந்த வினிகர் சம், இதுவும் எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 4 சம் கிட்ட இருக்கும் எக்ஸாம்பிள், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று அட்டன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் காம்பினேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் உங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு இந்த கொஸ்டின். பட் மேலேருந்து எல்லாமே லாஸ்ட் கொஸ்டின் தவிர மீது எல்லாமே மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டட். லாஸ்ட் ஒன்று சேர்த்து பார்த்துக்குவோம். சாப்டர் 2 டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட், பேஜ் 42. ஹாஃப்பா பிரின்சிபல் ஈஸி, பேஜ் 52. ஆக்சுவலாக 5 மார்க்ல 5 மார்க்கா பெருசாக இருக்காது, 2 மார்க் 3 மார்க்ல மிக்ஸ்டாக தான் வரும். ரைட் த எக்ஸ்பெக்டட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் கரெக்ட் electronic configuration of chromium, lesson 2, page 55. Explain Bohr's atomic model, very important, page 39. Postulates of Bohr atomic model, ரெண்டுமே ஒண்ணுதான். Explain Bohr's atomic model, postulates of Bohr atomic model, page 39. Limitations of Bohr atomic model, இதுவும் important. இது பக்கத்துலயே இருக்கும், இந்த 39 பக்கத்துலயே பின்னாடி பாருங்க இருக்கும். Limitations of Bohr atomic model, very important. Independent Schrodinger wave equation, independent Schrodinger equation, page number 43ல இருக்கு. very important கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் சாப்டர் 3 போயிடலாம். வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி அலாங் அ பீரியட் அண்ட் இன் அ குரூப், லெசன் 3ல பேஜ் 85. பீரியட்லையும் பார்க்கணும், குரூப்லையும் பார்க்கணும். ஸ்டேட் த ட்ரெண்ட்ஸ் இன் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் அ குரூப் அண்ட் பீரியட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி, நெக்ஸ்ட் வந்து வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ரெண்டுமே ஒரே மாதிரி கொஸ்டின். புக் பேக்ல 47th கொஸ்டின் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். Next 4th lesson பார்த்தீங்கன்னா what are called inter and intramolecular hydrogen bonding, give example, page 114. how para hydrogen is converted into ortho hydrogen, very very important, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
இப்போ இந்த வருஷம் கண்டக்ட் பண்ண எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் அறிவாட்டி வந்திருக்கோம். புக் பேக்ல 35th கொஸ்டின். ரைட் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரைட்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 113. Why are alkali metals considered to be a powerful reducing agent? இது இம்பார்ட்டன்ட். இதுல வந்து இந்த ஆர்த்தோ பேராவும் இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். இது வந்து 101ல இருக்கு. நெக்ஸ்ட் லெசன் 5. Lesson 5 first question very important. Alkali metals react with oxygen. Page number 130. Other video. How does lithium differ from other elements? Very important. அதே மாதிரி similarity between lithium and magnesium. இந்த lesson easy. தேதி தான் இருக்கும். Similarities between lithium and magnesium very important. Explain the preparation of sodium carbonate. அந்த அளவுக்கு இல்ல by Solvay process. பட் நம்ம இப்போ கொடுக்குற கொஸ்டின் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு விட்டுறாதீங்க. எல்லாத்தையும் படிச்சாதான் 85 to 95 வாங்க முடியும். So Solvay process book back 27th question very important. Lithium differ from other elements. Similarities between lithium and magnesium. Next chapter 6. But அதே chapter 5ல uses-லாம் இருக்கும், biological importance-லாம் இருக்கும். 3 mark-ல பார்த்தோம், very important. Chapter 6 define compressibility factor and give the equation. Very important in the question. Derive the values of critical constants in terms of van der Waals constant. Page number 171. Multiple times repeated question. Write the van der Waals equation for real gas. Book back 40th question. State Boyle's law 160 page number. What are ideal gases? In what way real gases differ from ideal gases? Book back 29th question. Very important. Next 7th chapter. Relationship between delta H and delta U. இது வந்து நம்ம 3 மார்க்ல பார்த்தோம். என்டால்பிக்கும் இன்டர்னல் எனர்ஜிக்குள்ள ரிலேஷன்ஷிப் லெசன் 7ல. State the various statements of second law of thermodynamics. Very important. Thermodynamics பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேஜ் நம்பர் 210. Define reaction quotient. பேஜ் நம்பர் 217. 8th lesson. Derive KP/Kc values for dissociation of PCl5. இதுவும் 3 மார்க்ல பார்த்தோம் நினைக்கிறேன். பேஜ் நம்பர் 13. What is meant by want of factor? பேஜ் நம்பர் 20. Very important. Want of factor வந்து very important question. Next chapter 9. Factors responsible for deviation of solution from Raoult's law. Page 48. What is meant by elevation of boiling point and write its mathematical expression. இதுவும் theory based lesson தான், ஈஸியா இருக்கும். Page 51. Silence. Mention the difference between ideal and non-ideal solution. இது வந்து very important. Page 45ல what are ideal solution? இந்த ideal solution பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க. Page 45. State Raoult's law and obtain expression for lowering of vapor. Book backல 34th question. Last question பார்த்தீங்கன்னா book backல 48th question. Factors இல்ல reasons responsible for deviation for Raoult's law. நீங்க லெசன் வைஸ் எடுத்து வச்சு இந்த வீடியோ அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு லெசனை நீங்க அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே பார்த்து முடியும்னு அவசியம் இல்லை. வீடியோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு லெசனை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. விச் பாண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர், பை ஆர் சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். புக் பேக்ல 43rd. சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிபி தியரி. பேஜ் நம்பர் 86. லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வெரி இம்பார்ட்டன்ட். அமோனியா அண்ட் மீத்தேன் பேஜ் நம்பர் 71ல இருக்கு. அதே மாதிரி ட்ரா லிவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லிட்டு புக் பேக்ல 41st கொஸ்டின், அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எம்ஓ டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க இந்த லெசன்ல நிறைய எம்ஓ டயக்ராம் இருக்கும். எல்லாம் ஈஸி தான். எல்லா எம்ஓ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல ஒன்று தான் கொடுத்துருக்கேன், ஹைட்ரஜன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி லித்தியம் இருக்கும், காம்பவுண்ட்ஸ் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஈஸியா இருக்கும், செம்ம ஈஸி. இதுல டெஃபினட்டா நீங்க ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்ஓ டயக்ராம் பேசிக்ஸ் தெரிஞ்சா போட்டுடலாம். ஓகேவா? எல்லா எம்ஓ டயக்ராம் பார்க்கறது நல்லது, ஒன்று அட்டன் பண்ணிடலாம். வாட் ஆர் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. பேஜ் 97. Discuss the formation of N2 இல்ல O2 molecule using MO theory. Book backல 38th question. Define ionic bond, covalent bond, coordinate covalent bond. Page number 69. Explain VSEPR theory. இதுல வந்து VSEPR theory வந்து very important. Book backல 51st question. இந்த question important. இந்த MO diagram very important. Lewis dot structure important. Which bond is stronger, pi or sigma? அந்த இந்த 4 question வந்து ரொம்ப important 10th lessonல. Next 11th. Fractional distillation. Page number 150. அதே மாதிரி chromatography பேஸ் பண்ண கொஸ்டின் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். காலம் chromatography, paper chromatography, thin layer chromatography. Page number 152ல பாருங்க. Characteristics of organic compounds multiple times repeated. Page number 111 போய் பாருங்க. Explain metamerism. Right, metamerism. Page number 133. Functional isomerism with an example. Page 133. Find the functional group of the following compounds அப்படின்னு சொல்லிட்டு
அசிட்டால்டேட் ஆக்சாலிக் ஆசிட் இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. இது உங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, புக்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் போட்டு அசிட்டால்டேட் ஆக்சாலிக் ஆசிட் டைமெத்தில் ஈத்தர் மெத்திலமைன். Describe the classification of organic compounds. Very very important. Classification of organic compounds. Page number 112. இது lesson 11. Lesson 11 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. What is sublimation? 149. What are conditions for optical activity? Page 137. RF value. இது அந்த அளவுக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 85 to 95 marks, including 1 marks. Very important 12th lesson nucleophiles and electrophiles. Page number 168. Next, electromeric effect. Electromeric effect page number கொடுக்கல. 12th lesson பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் இந்த கொஸ்டின் 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட் நோட் ஆன் ஹைப்பர் கான்ஜுகேஷன், பேஜ் நம்பர் 170. நெக்ஸ்ட் 13th, ஹவு டஸ் அக்கல் ரூல் ஹெல்ப் டு டிசைட் அரோமேட்டிக் கேரக்டர். நம்ம ஆல்ரெடி 3 மார்க்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். புக் பேக்ல 37th கொஸ்டின். Mechanism of nitration of benzene, important, book backல 36th question. Suggest a simple chemical test to distinguish propane and propene, book backல 39th. Structure of benzene வந்து very very important. So lesson 13ல structure of benzene very important, page number 207. Sulfonation reaction of benzene, page number 211. Write short notes on ozonolysis, polymerization, Birch reduction, page number 198. இது வந்து lesson 13. இது lesson 14, நீங்க 13 போட்டிருக்கேன். lesson 14 mechanism of SN1 reaction. நம்ம 3 மார்க்ல ஒன்று பார்த்தோம், differences between compare SN1 and SN2 mechanism அப்படின்னு சொல்லிட்டு, very important. Write the structures of the following compounds. இது வந்து கம்பல்சரி கொஸ்டினா கேட்பாங்க. structures of the following compound, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்க புக்ல எங்க இருக்குன்னு பார்த்து படிச்சுக்கோங்க. அசிட்டால்டேட், டெர்ஷியரி பியூட்டைல் அயோடைடு இதெல்லாம். Explain E2 mechanism, page number 237. How DDT prepared, give its uses, page number 250. Starting from compound கொடுத்துட்டு how will you prepare the following, book backல 48th question. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் லெசன், வாட் இஸ் யூட்ரோஃபிகேஷன், 15th லெசன். அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நம்ம இன்னும் வெப்சைட்டில் அடிஷனல் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணல. நான் போன வருஷம் கொடுத்த கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. வீடியோவில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் ஆல்ரெடி நம்ம நேற்று போட்டோம். இந்த வீடியோவில் 3 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் தவிர 5 2 மார்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 5 3 மார்க்கும் பாசிபிலிட்டிஸ், 5 மார்க்லேயும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, 5 மார்க்கில் வந்து மிக்ஸாக கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் படிங்க. மினிமம் 85, மேக்ஸிமம் அரௌண்ட் 90 கிட்ட வாங்கிக்கலாம். ஓகே, கம்பல்சரிக்கு நான் எதாவது பண்ண முடியுமா செக் பண்ணி பார்க்குறேன். ஐயூபேக் நேமு, கம்ப்ளீட் த ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம், எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாம். தேங்க்யூ. கட்டாச்சா?